Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது? இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலின் கோயில். இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தானிப்பாறை அடிவார பகுதி மட்டுமல்லாமல் அடிவார பகுதி உள்ள தோப்புகளில் வருகை புரிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான ஆடி அமாவாசை திருவிழா இன்று முதல் வரும் ஜூலை 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆடி அமாவாசை திருவிழா முக்கிய நாளான ஜூலை 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். எனவே இன்று ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோயில் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி தற்காலிக பேருந்து நிலையம், 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் நிறுத்துவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தானிப்பாறை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த அரசு நிலம் 8 ஏக்கர் மீட்கப்பட்டு அந்த இடத்தில் பக்தர்கள் வசதிக்காக வாகனம் நிறுத்துவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நடந்து செல்லும் மலைப்பாதையில் 10 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. மேலும் தன்னார்வலர்கள் மூலம் 6 இடங்களில் பக்தர்களுக்கு குடிநீர் வசதியும் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மலைப்பாதையில் உள்ள நீரோடை பகுதியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தானிப்பாறை அடிவார பகுதியில் மருத்துவ குழுவினர் மற்றும் பக்தர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிப்பதற்கு தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து தானிப்பாறை அடிவார பகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மதுரை மாவட்ட போலீசார் மற்றும் விருதுநகர் மாவட்ட போலீசார், பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர், வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர், நக்சல் தடுப்பு பிரிவினர் என 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் தானிப்பாறை அடிவார பகுதியில் பக்தர்களுக்கு நடந்து செல்லும் சாலையில் போதிய மின்விளக்குகள் வசதி இல்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குடிநீர் வசதி, கழிவறை வசதி தற்போது வரை வத்திராயிருப்பு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் சார்பில் செய்து கொடுக்கப்படவில்லை என பக்தர்களின் ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணவேணி. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.